ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செய்தி மக்கள்கிட்ட வேகமாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுட்ருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னா பார்த்திங்கன்னா, நடிகர் ரவி பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி பிரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தா கெனிஷா அப்படிங்கிற பாடகி கூட அவர் இருந்தார். என்னுடைய தோழி தான், விவாகரத்து அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அவங்க எல்லோரும் எனக்கு பயங்கர மனசு இதாக இருக்குது, நான் இதனால் இனிமேல் பாடவும் மாட்டேன், சென்னையை விட்டே நான் ஒரேடியாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இப்போ ரவி பயங்கர கதறி கண்ணீர் விட்டு லைவுக்கு லைவில் கண்ணீரோடு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாருமா சேர்ந்து கெனிஷாவை விரட்டி விட்டீங்க, அவள் ரொம்ப நல்லவன், எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய மனைவி எனக்கு பிடிக்கல, அம்மா அப்பா ஏற்கனவே திருமணம் பண்ணும்போது எப்படியும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மனசார நான் படுக்கலை, என் பிள்ளைகளை கூட பார்க்க விடலை, ஸ்கூலில் போய் பார்க்கலாம் அப்படி போனால் கூட அதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஆட்களை வச்சுருக்காங்க, எங்கேயுமே பிள்ளைகளை காட்ட மாட்டேங்கிறாங்க. 50 லட்ச ரூபா செலவச்சு நான் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கேன். இப்படி எல்லாம் இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன், டைவர்ஸ் எப்போ கிடைக்குதோ கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் நடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவங்க என்னோடய பாடகி தன்னோட மனைவி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, மனைவி போகும்போது கூட நீங்கள் இவ்வளோ கண்ணீரோடு செய்யலையே, ஆனால் இப்போ இவங்க போனோம்னு எதுக்காக கண்ணீரோடு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ ஒரு நடிகை தான் வேணும்னு எங்களை பிரிச்சுட்டாங்க, இதுக்கு பிரிவுக்கெலாம் அவங்க தான் காரணமாக, இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கதறி கண்ணி விட்டுருக்காரு. இப்போ அவங்க என்னை விட்டு போனதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்போ அவங்க அப்படி போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னுமே சென்னைக்கு வரமாட்டேன், பாடவும் மாட்டேன்னு போயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க மனசை காயப்படுத்திட்டீங்க, எங்கே போனாலும் சரி 2 பேரும் சேர்ந்து போங்க. சமீபத்தில் கூட திருப்பதி போனாங்க, 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரே மாதிரி மேட்சிங்காக போனாங்க. இன்னும் பல இடத்துக்கு பாடுறது ஆடுறது எல்லாமே போனாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாரையும் மனசை புண்படுத்திட்டேன், அதனால் நான் போகிறேன், சென்னையை விட்டே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்க விடமாட்டேன், எல்லாருமே ஏன் சேர்ந்து இப்படி பிரிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீரோடு சொல்கிறாரு. நான் இனிமேல் படத்துலேயும் நடிக்க மாட்டேன், எனக்கு மனசு சரியில்லை, இப்போ இனிமேல் டைவர்ஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் பண்ணுவேன், என் மனைவி எனக்கு பிடிக்கலை, நான் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன், என்னுடைய சொந்த வீட்டில் தான் அவங்கெல்லாம் இருக்காங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. இதுக்கு ஆர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி கெனிஷா இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் கண்ணீரோடு பேட்டி இருக்காரு, பயங்கர கோவத்தோடு கத்துறாரு. அவங்க எப்படி என்னை விட்டு போகலாம், எல்லாருமே நீங்கள் சொன்னதால தான் மனசு உடஞ்சி போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், எப்படியோ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை விரட்டி விட்டீங்க, அவங்க பாவம் அவங்க கண்ணீரோடு எப்படி போனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சோசியல் மீடியாவில் அது இதுன்னு சொல்லதுனால தான் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா என் கூட இருந்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால் எல்லாருமே உங்களுக்குலாம் சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எல்லாருமே ஏன் இப்படி இவங்கள சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி கெனிஷா என்னை விட்டு இப்போ போயிட்டா அப்படின்னு சொல்லி செவக்க கோபத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை அவங்க கூட இப்போ பதில் சொல்லியிருக்காங்க, என்ன குத்தம் சொல்லாதீங்க, அவங்க தான் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த செய்திகள்லாம் லைவாக நிறைய நியூஸ் சேனல் போடுறான், நியூஸ் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கான், இனிமேல் நடிக்கவும் மாட்டேன், சீக்கிரமே விவாகரத்து எப்போ கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த நடிகையை பற்றி நிறைய தடவை பேசியிருந்தாங்க, அதனால் இன்னமே இந்த பாடகி இவங்களோட மனைவியை பற்றி பேசுறதுக்கு இந்த மாணவிக்கு இவங்க மனைவியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்லேயும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் சரி சொல்லிட்டு அவர் கதறி கண்ணீர் விட்டு கண்முட்டை கண்ணீர் கோபத்தோடு அழுதுட்டு நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் சரி நல்லது தான் போட்டணும், ஒரு தரப்பு சொல்கிறாங்க, அப்படி 2 தரப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் சேருவாரம் பார்த்தா கண்டிப்பாக சேர மாட்டார், அவர் சொல்லிட்டாரு டைவர்ஸ் எப்போ கிடைக்குதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாரு. ஆர்த்தி கூட சேரதா இல்லை, 2 பையனும் இருக்கான், சரி சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலமை இப்படி இருக்குது. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே நியூஸ் சேனல் இது தான் போட்டுக்கிட்டு இருக்கான், லைவாகவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. இப்போ ஆர்த்தி தைரியமாக இருக்காங்க, சரி நான் என் 2 பிள்ளைகளோட தைரியமாக நான் இருந்துப்பேன் அப்படின்னு அவங்களுக்கும் சின்ன வயசு தான், அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ அவரும் கெனிஷா என்ன தான் இருந்தாலும் சரி மனைவி அப்படிங்கிறவ என்றைக்குமே கணவனுக்கு நோயாக இருந்தாலும் சரி, ஒரு கடன் வாங்கியிருக்கா, கடன்லாம் ஏகப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, வீடு இருக்குது இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, மனைவி அப்படிங்கிறவ விட்டுட்டு போக மாட்டான். மனைவி இல்லாத தோழி அப்படின்னு சொன்ன பிறகு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டத்துலையும் விட்டுட்டு போயிடுவாங்க.
அது மட்டும் இல்லை, அடிக்கடி எனக்கு வேறு மாதிரி ஒரு வாந்தி வருது, ஏதோ செஞ்சுட்டாங்க நான் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள விட்டு போகவே மாட்டாங்க. அதான் மனைவிக்கு மிச்சவங்களுக்கு வித்தியாசம். அதான் தோழிங்கிறாங்க. மனைவியாக இருந்தால் எந்த ஒரு கஷ்டத்தையும் கணவன் கூடவே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு உடம்பு சரியில்லைனாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, சொத்து இல்லைனாலும் சரி, கணவன் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தோழி சொல்கிறவனா தான் கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டாங்க. எப்போ பணம் இல்லையோ, எப்போ வந்து கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததோ அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுவாங்க. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து உண்மையான பாசமாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம்.